இந்த பக்கம் இருக்கு. அதாவது வாரியார் சொல்லியிருக்காரு, என்னடா விபூதி இப்படி பூசுறையே அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்ற, கீழே விழுகக்கூடாது திருநீர். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்திரமாவது நீர், துதிக்கப்படுவது திரு ஆலவாயான் திருநாள். அதுக்கு மன்னாதி மன்னனால் கடைசியில பிடிசாம்பல் ஆவான். தான் என்ற அகந்தையை நீக்குவது திருநீர், நெத்தியில் அணிவது திருநீர், குருவை எடுப்பது திருநீர், கபால நீரை எடுக்கதான் திருநீர். ஒருத்தன் கேள்வி பண்ணானோ அதுக்கு சொன்னா நான் குட்டிச்சோருக்கு வெளியடிப்பாங்களாடான்னு கேட்டாரு. பாலைவனத்துக்கு சமாளம் சொல்றாரு, விபூதி பூசக்கூடாது, பூசுனா அப்படி நச்சு நச்சுன்னு இருக்கணும், அப்படியே இறைவா அப்படின்னு சொல்லி ஏற்றி விடணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்த குரு அவர் தான். ஆதிகுரு அந்திகுரு அவர். சின்னப்பா தேவர் எல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை கட்டி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போட்டுட்டு இவங்க ஆட்டம் ஆடுறாங்க. எவ்வளோ காலம் ஆட போகிறாங்கன்னு தெரியலை. இறைவன் அருள்னால வந்த மலையை ஒதுக்கி ஆந்திரா பக்கம் போயிருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மாதிரி நாளைக்கு ஒரு நாள் பட்டா மக்கள் ஓடி திருக்கலை அந்த முடிச்சுட்டா சந்தோஷமாக இருப்பாங்க. அதாவது ஏழைக்கு கட்டி கொடுக்கல, பணக்காரனை கட்டி கொடுத்து தப்பு நடக்கிறதுக்கு செஞ்சுட்டாங்க. 400 கோடி 500 கோடி 1000 கோடி என்ன விளாண்டாங்கன்னா திருப்பதி மாதிரி வரணுங்கிறாங்க. என் முருகப்பெருமானை குளச்சி ராமம் போட்ட மாதிரி திருச்செந்தூரம் ராமம் போடணும்னு நினைக்கிறாங்க. முருகன் எத்தனை பேருக்கு ராமம் போட போகிறாரு தெரியலை. இது ஆர்டி விளாட்லாம் இவர்கிட்ட விளாட முடியாது. இதுதான் அது பேர் செங்கலராயன். திருத்தணியே வாங்கினாங்க. எங்கள் தாத்தாலாம் தியாகியில் சண்டை போட்டு வாங்கினாங்க. திருத்தணியை வாங்க முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக நினைக்கும் திருத்தணி வந்துட்டு மாதிரி திருப்பதி வந்துடும். அது மாதிரி அண்ணாமலையை ஆட்டையை போடுறதுக்கு ஆந்திராவோட சொல்லிட்டாங்க. அந்த காலத்தில் பண்ண மாதிரி இறைவன் யார் யார் கிடைக்குமோ அவருக்கு தான் கிடைப்பார். நல்லா பாருங்கள், விபூதி பூசுனா உங்களுடைய கஷ்டம் தீரும். கண்ணாடி பார்த்து வச்சுன்னா கஷ்டம் உங்களுக்கு வரும். இது கஷ்டம் தீரும். அது பண்ணக்கூடாது, சீன் போடக்கூடாது. நிறையா பேர் சீன் போடுறாங்க, உண்மையாகவே இல்லை. 199 பேர் ஃப்ராடு போய் வேஷம் போட்டு நாடம் எடுத்து பிச்சைக்கார நாடம் ஆகிட்டாங்க. ஏதோ ஒரு காலத்தில் ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை இல்லை வந்து கேட்பாங்க. எல்லாரையும் வரவங்கள பிச்சை எடுக்க சொல்லி பிச்சைக்கார நாடம் ஆகிட்டாங்க. அந்த உங்கள் சென்னையில் ஒரு ஏரியாவில் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுற முருகன் இருக்கார் தெரியுமா? அது என்ன முருகன் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த சென்னையில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது, சொல்லக்கூடாது, சொல்லி தான் ஆகணும். சிறுகாவிரி முருகன் கோயில் முள்ள காய்கறி தான் வச்சு விற்கிறாங்க அந்த பக்கம். அது மாதிரி இங்கே வந்து என்னென்னா சாமி கும்பிட வரல, தெருவோர கடைகளும் போக்குவரத்தும் ஒழுக்கமே இல்லை. வியாபாரம் பொழுதுபோக்காக தான் வர்றாங்க, பக்தியோடு வரலை. அங்கங்கே நடத்துக்கிறாங்க. அது வந்து திருந்துறதுக்கு வழி கிடையாது, நம்மளை திருத்திடுவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு என்ன செய்யணும், நானும் சின்ன பிள்ளையில இங்கே இருந்த ஆள், உண்மையான ஆள்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த கந்தசஷ்டி நாளில் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு என்னென்னா ஒழுக்கமாக வரணும். ஒழுக்கத்தோடு வந்து குடும்பத்தோடு வந்தீங்கன்னா முருகன் கூட வருவார். ஒழுக்கம் கட்டு வந்தானா ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவார். ஆதி காலத்தில் பழனி முருகனை பார்த்தா பெரிய ஆளாக ஆக்கிடுவான்னு சொல்லுவாங்க. கோமணத்தோட பார்த்தா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். திருச்செந்தூர் முருகன் சூரசம்ஹாரம் பண்ணிடுவார். எதிரியை கூட வெள்ளம்